மனுஷங்க கூட செல்வந்தர்களா இருக்கிறாங்க. அவங்க இம்மையில தங்க பங்கை பெற்றிருக்கிறாங்க. ஆனா மறுமையாகிய பரலோக ராஜ்யத்துல அவங்க பங்கை பெற்றிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அவங்க ஆண்டவரை எப்ப அறிஞ்சு கொள்றாங்களோ அப்பதான் அவங்க பரலோக ராஜ்யத்திற்கு சேர முடியும். அததான் இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் ஆண்டவரே. ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, தாவீத பகைக்கிறாங்க. தாவீத பகைச்சி, தாவீது ஒரு ராஜாவா இருக்கிறதுனால அவரை பகைச்சி அவரை மேற்கொள்ளணும், அவரை கொன்று விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாவீது இவர்களுக்கெல்லாம் பயந்து மலைக்கு ஓடி போறாரு. அதாவது எதிராளி. தாவீது ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அவர் ராஜாவா இருக்கிறதுனால அநேக எதிரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கு தப்புவீங்க ஆண்டவரே, மனுஷருடைய கைக்கும் தப்புவீங்க, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்றார். அதே போல நமக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது, உலக மக்களால பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம், இன்னல்கள் வரலாம். அப்போ நம்மளும் என்ன பண்ணோம், உம்முடைய கரத்தினாலே என்னை தப்புவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணணுமே தவிர அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் போய் அவங்களோட சண்டை போடக்கூடாது. அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன். அவங்களுடைய இப்ப துன்மார்க்க கர்த்தரை அறியாத ஜனங்களும் ஆண்டவர் தான் போஷிக்கிறார். சரியா? எல்லாரையுமே ஆண்டவர் மட்டும்தான் போஷிக்கிறாரே தவிர அவங்க நினைக்கலாம் என்னுடைய சுயபலத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய சுயபலத்துல நான் சம்பாரிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் ஆண்டவர் தான் போஷித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து, நல்லா அவங்களுக்கு எல்லாம் புத்திர பாக்கியத்தினாலேயும் திருப்தி அடைகிறாங்க. தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வச்சுட்டு போறாங்க. அவங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வச்சுட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, என்ன, இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பரலோக